ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல வர மாதிரி இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்ற கொஷின்ஸ் நிறைய பேர் இருக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், உங்களோட வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு ஃபுல் டைம் இன்கம் மாதிரி ஜென்ரேட் பண்ண முடியும் மணியை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதுக்கு ப்ரூஃபாக நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒரு ரிவ்யூ அமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 27,000 3 கிளைண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கா. அதுக்கு மட்டும் இல்லாமல் 4th கிளைண்ட்டும் ஆரம்பிச்சிட்டாரு. வித்தின் மந்த்துக்குள்ளே 4 கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டூடெண்ட் சித்துன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் அமைச்ச மெசேஜஸை நான் உங்ககிட்ட படித்து காமிக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு நாள் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி கிளைண்ட் நான் கேட்டிருந்தேன். செகண்ட் கிளைண்ட் அது அப்படின்னு கேட்டிருந்தேன். செகண்ட் அண்ட் தேர்ட் கிளைண்ட் அட் தி சேம் டைம் பிரதர் அப்படின்னு இருந்துச்சு. நான் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தேன். செகண்ட் அண்ட் தேர்ட் கிளைண்ட் என்ன பிஸ்னஸ் பார்த்துனாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளைண்ட் வந்து புக்கை லான்ச் பண்ண போகிற கிளைண்ட். தேர்ட் கிளைண்ட் வந்து அவங்களோட சர்வீசஸை டிஜிட்டலைஸாக ஆக்க போகிறாங்க. ஸோ 2 கிளைண்ட். ஃபோர்த் கிளைண்ட்டும் ஆன்போர்ட் பண்ணிட்டாரு பேஸ்ட் ஆன் கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது செகண்ட் கிளைண்ட்டுக்கு 12,000 ரூபாயும் தேர்ட் கிளைண்ட்டுக்கு 15,000 ருபீஸ் வாங்கியிருந்தாரு. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தா அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கிளைண்ட்டுக்கு 27,000 ருபீஸ் வருது டோட்டலாகவே. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் கிளைண்ட் அந்த கோச்சிங் கிளைண்ட்டுக்கு வந்து இன்னும் அதிகமாக சார்ஜ் பண்ணியிருப்பாரு. ஸோ நான் வந்து சூப்பர் பிரதர், ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் சப்போர்ட் ப்ரோ அப்படின்னு நினச்சிருந்தாரு. ஸோ இந்த இவர் ஃபாலோ பண்ண பிஸ்னஸ் மாடல்னா இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணார், என்ன மாதிரி பண்ணி கொடுத்தாரு, அவர் ஒர்க்கை என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு சர்வீசஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நம்மளோட நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸை டெவலப் பண்ணி தரது தான் நம்மளோட ஸ்கில் செட். அந்த ஸ்கில் செட்டை நம்மளோட ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணி கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணியிருக்காரு. இவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணார், இந்த பிஸ்னஸ் மாடல் பேர் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் பேர் தான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் ரொம்ப ஈஸியாக யார் வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒர்க் போகிறவங்க, இல்லை ஒர்க்குக்காக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி யாரை வந்து கேட்டகரியில் இருந்தாலும் டெஃபினட்டாக இந்த பிஸ்னஸ் மாடல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி நான் நிறைய ரிவ்யூஸாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த யூடியூப்பில். கிட்டத்தட்ட ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது நம்மளோட யூடியூப்பில், மை ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூன்னு சொல்லிட்டு. அதை நான் எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ப்ராப்பரான ஒரு வேலை நம்ம வந்து டீச் பண்ணுறோம். அந்த நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸை 1 by 1 ஃபாலோ பண்ணுறது மூலம் இந்த மாதிரி ரிசல்ட்ஸை அவங்க டேரெக்டாகவே கண்ணுக்கு நேராக பார்க்குறீங்க. ஸோ நம்ம இப்போ உங்ககிட்ட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை சொல்ல போகிறேன். எப்படி நீங்கள் இதை லேர்ன் பண்ணலாம்னு சொல்ல போகிறேன். நம்ம ஸ்டூடெண்ட் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாருன்றதையும் சொல்ல போகிறேன். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி என்கிட்ட ஃபஸ்ட் கிளைண்ட் அனுப்பிச்சுன்னு சொல்லி மெசேஜ் சொன்னார். அதை நான் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் கிளைண்ட்ன்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியும். அது எப்படி பாசிபிளாக நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்கில் செட். இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்ன்றது ரொம்ப ஒரு டிமாண்ட் உள்ள ஸ்கில் செட். டிமாண்ட், காம்படிஷன் அண்ட் மணி வைஸ், இது 3 வயசுலேயே பார்த்தாலும் நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில். வெப்சைட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த க்ரோயிங் ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டர்நெட் வேர்ல்டில். இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படுது, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக நம்மளுக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண முடியுது. வித்தின் 1 வீக்குள்ளே நம்ம ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டை படித்து அந்த அடுத்த வீக்குள்ளே நம்மளால் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னா அது இருக்கிற ஒரே ஃபீல்ட் தான் இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில். ஈவன் தான் வெளியே நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கலாம், பட் அதனால் காம்படிஷன்ஸ் இருக்குது. இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு காம்படிஷன்ஸ் ரொம்ப கம்மி. உங்களை எத்தனை பேருக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ண தெரியும்னு கேட்டால் டெஃபினட்டாக ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தெரியும், இல்லை தெரியவே தெரியாது. பட் ஆனால் இதுக்கான டிமாண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதனாலேயே நம்மளுக்கு காம்படிஷனும் ரொம்ப கம்மியாக இருக்குது. காம்படிஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல, டிமாண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளால் ஈஸியாக வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வரிசையாக கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த கிளைண்ட் அக்வயர் பண்ண மெத்தட் நம்ம சொன்ன மாதிரி இவருக்கு வந்து வெப்சைட் டெவலப் பண்ண சூப்பராக தெரியும். ஏன்னா நம்மகிட்ட லேர்ன் பண்ணியிருக்காரு, வெப்சைட் டெவலப் பண்ண கற்றுக்கிட்டாரு. இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறது 1 வீக் தான் எடுக்க போகுது. அதுக்கு மாதிரி இருக்கல, கரெக்டாக 7 டேஸில் நம்ம ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிடலாம். லேர்ன் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு per டேக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 7 hours நம்ம இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் கோர்ஸை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளைண்ட் அக்வயேஷன் பார்ட்னு வரும்போது நான் நிறைய மெத்தட் சொல்லி தந்திருப்பேன், ஸ்ட்ராட்டஜிஸ் மெத்தட் சொல்லி தந்திருப்பேன். அதில் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை நான் சொல்லியிருப்பேன். இந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸை இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது மூலமாக நிறைய கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு கிளைண்ட் கிடைச்சதுக்கப்புறமாவே கண்டினியூஸாக நம்மளுக்கு ரெக்கரிங் கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் தான் நீங்கள் அக்வயர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரியே நீங்கள் கிளைண்ட் அக்வயர் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமாவே உங்களுக்கு முதல் விஷயம் புரிய வேண்டியது, நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கில் செட் தேவை. அந்த ஸ்கில் செட் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் தேவை. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான சோஷியல் ப்ரெசன்ஸ் தேவை. இந்த சோஷியல் ப்ரெசன்ஸ், கைடன்ஸ் ப்ளஸ் ஸ்கில் செட் இருக்கும் போது உங்களுக்கு கிளைண்ட்ஸ் ஈஸியாக அக்வயர் பண்ண முடியும், எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல். ஸோ நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ நம்மளோட கிளைண்ட்ஸு நிறைய பேர் கொட்டி கிடக்குறாங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் அக்வயர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நீங்களே க்ரோ பண்ண முடியும். உங்களோட டெமோ வெப்சைட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எல்லா வீடியோ சொன்ன மாதிரி தான் உங்களோட டெமோ வெப்சைட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் ஷோகேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ப்ரொஃபஷனல் வெப்சைட்லாம் டெவலப் பண்ணுவேன்னு
சொல்லிட்டு அவங்க கிட்ட காமிங்க, விச் இஸ் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். இது மூலமாகவே உங்களுக்கு கிளைண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பாங்க. அந்த மாதிரி வரிசையாக கிடைச்ச கிளைண்ட்ஸ் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட கிளைண்ட்ஸ். இதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ 1 2 3 4 கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டாரு. வரிசையாக அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணார். இந்த 27,000 rupeesன்றது கண்டிப்பாக ஒருத்தவங்களோட மந்த்லி சேலரியோட கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ப்ராப்பரான இது வந்து இந்த 27,000ன்றது ரொம்ப கம்மியான விஷயம் இல்லை. கண்டிப்பாக இந்த 27,000ன்றது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னும் யாருக்காக இருந்தாலும் இந்த 27,000 per monthன்றது ஈஸியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அக்வயர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ நீங்களும் அக்வயர் பண்ண முடியும், எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல். நீங்கள் இதே மாதிரி இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் லேர்ன் பண்ண நினச்சாலோ, எப்படி இந்த இந்தியன் கிளைண்ட்ஸ் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணணும், அந்த மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணலாம் நினச்சாலோ டெஃபினட்டாக நீங்கள் அப்கமிங் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண போகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கீழே தெரியுற இந்த லிங்க், இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க். அதில் உங்கள் நேம் நம்பர் கொடுத்து ஃபார்ம் கமிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வரும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுற ஃப்ரீலான்சர்ஸ், நீங்கள் தான் ஃப்ரீலான்சர்ஸ், அவங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வெபினாரில் இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா வெப்சைட்ஸுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வித்தின் 1 வீக்கில் அவங்களோட கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுத்த வெப்சைட்ஸ் தான். எல்லாமே கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி அக்வயர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரிவ்யூஸில். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.